15 முழம் பூ கொடுமா. இந்த பாருமா, குழம்பு போடும்போது நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுற என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா முடிக்க போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா, ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி செந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, விடக்கூடாதுன்னு ஒரு கௌரவத்துக்காக பூ விக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா. நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு. உனக்கு தோல் வாயா இருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயும் இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? இந்த அளவுக்கு வாய் அளக்குறே, இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்னையா விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கட்டக்கோள்ளையும் மலக்க முடியும், மோளம் தான் போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. நீங்க குப்பிய மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்ப ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆழாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜகோல வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே. எப்படி அது? அது பரம்பரை. முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசின செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம எங்க ஒப்பனா பேசுவான். நீங்க எல்லாம் பேச்சோட சரிடா, விளங்காதவன. தலைவா, என்ன சொல்றீங்க? ஒரு மலை கயிறு கொடுக்குறேன், தொங்குங்கிறேன். தொங்குன்னு மாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேல உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மறுமாசமே வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க. எந்திரிக்க மாட்டேன். இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்காங்களா 6 பேரு. அவங்க இறங்கினாத்தான் நான் எந்திரிப்பேன், இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? போய் அந்த பக்கம். பொண்ணு நிறுத்த 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? என்றியா? 4 பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டேயா? என்னை விட சிகப்பா லட்சணமா இருக்கான், அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்திட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேன் மரணதேவி. என்ன இவன் தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கி நடலாரே. அவங்க உன்னை தூக்கல, நானே உங்க மேல உருண்டுறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் மிதிக்கிறாங்களே. எங்க அக்கா மக சுந்தரிய உயிருக்கு நான் காதலிச்சேனே. ஆண்டவர் இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த பசு பாதியிலேயே கவுந்துருந்தேன். எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? அவன் இந்த மாதிரி எங்க கூட வரமாட்டான். ஏண்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான்? இப்போ பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போனவா துவச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாயை மூடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிருவான். தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல. சோடா வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ ஐயா, வயிறு பத்தி எரியுதே.
டேய் மச்சான், தெரியாத தரமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத என்ன. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். அணியா போடா. அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஏய், ஸ்பெஷல் டீன்னா என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுல தான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். ஏய், டீ எல்லாம் ஒண்ணும் வேணாடா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய், வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன்டா. தலைவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுறா. வேண்டாம்டா. இங்கே டீ சாப்பிடு. ஏய், தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல. சின்ன பசங்க மாதிரி. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணாயா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணாயா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவாடா சொல்லுவ. யாரா செருப்பால் அடிச்சா? செத்து தொலையன். தலைவரத பத்தி இல்ல, அதுக்கு கொஞ்சம் மூளையை கசக்கணும். கையில கொடுங்க தலைவா, கசக்கிடுவோம். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா. எனக்காக தரம் பரவாயில்ல, ஆனா அவனுக்கு ஆகவே கூடாது. அடிய சொல்றியா இல்ல ஒரே அமக்கட்டுமா? சொல்றா சொல்றா, பஞ்சாயத்து போடு மெம்பர் கூட. இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல? பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க. இத தெரிஞ்சு வச்சிருப்பேன். பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்கும்ல? இருக்கும். சீப்பு எடுத்து ஒளிச்சு வச்சிடுறேன். ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடும். பாடா தலைவா. டேய், சீப்பு இல்லன்னா பொண்ணு எப்படி தலை வார முடியும்? முடியாது. தலை வாரலனா பொண்ணு எப்படி மணவரைக்கு வரும்? வராது. மணவரைக்கு வரலனா அந்த மடை எப்படா தாலி கட்டுவான்? மடையா? ஆமா, கல்யாணம் நடக்காது. அதனாலதான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம சீப்பு எடுத்து ஒளிச்சு வச்சிரு. தலைவா, உங்க மூளையை கசக்கினாலும் கசக்குனீங்க, கண்ணா பின்னாலும் கசக்கிட்டீங்க. போடா போடா. தலைவா, மோசம் போயிட்டமே. 3 சீப்பு இருக்கு, நான் எந்த சீப்பை ஒளிச்சு வைப்பேன்? 3 சீப்பை அமுக்கு. ஏன் நடக்காதுல்ல? நடக்காது. சீக்கிரம் நல்லா ஊத்துங்கடா. உரத்துல ஊத்துறானா சொம்புல ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா, என் பொண்டாட்டி எங்க பாத்தீங்களா? கிடத்துக்குள்ள பாரியா? சச்சி, என்ன மாமா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? உறக்க பேசாதடா. குளிக்கும் போது பல் துலக்க மறந்துட்டேன். டேய், இங்க ஊத்துங்கடா. நிறுத்துங்கடா. இவன் ஒருத்தன் குளிச்சா போதும், கிணத்தையே இறைச்சா மாதிரி ஆயிடும். டேய், சட்டு புட்டுன்னு குளிச்சிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு வாங்கடா. பொண்ணு வீட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான். நீங்க சும்மா இருங்க மாமா. அவனுங்க கேவலமா நினைச்சிருவானுங்களோ? அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. இந்த பாருங்க மாமா, அவனுங்க பல்லு தேய்க்கிறதே பாவம்னு நினைக்கிறவனுங்க. எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரியக்காரங்களா ஆயிட்டானுங்க. கத்தி கத்தி கல்யாணத்தையே நிறுத்துவ போல இருக்குதே. தலைவா, ஒரே தகராறா இருக்கு. கல்யாணம் நின்னு போடும் போல் இருக்கு. டேய், இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான், மூளையே கிடையாது. ஆமாயா, மூளை இருந்தா உங்களோட சம்பந்தம் வச்சிருக்குமா? என்னையா சவுக்காரத்தை போட்டு தேய்க்கிறீங்க? வாசல சோப்பையே பார்த்தது இல்லையா? இன்னைக்காவது நல்லா குளிங்க. ஆமாண்டா, இவனோட போன வாரமே குளிச்சாச்சு. என்னமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? உள்ள போய் வேலையை பாருங்க. அடடடடா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பங்களை வெடிச்சிடும் போல இருக்கு. ஏயா, என்ன குளிக்காம இவ்வளவு நேரம்? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாறி மாறி குளிக்காங்க. நாங்க எங்க குளிக்கிறது? நாங்க குளிச்சுட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்னது சம்பந்தி? 85 ரூபா 60 பைசா இந்தியா சில்க் ஹவுஸ்ல வாங்குறது இப்படி ஆகிட்டீங்களே. நான் நிலத்தை தங்க தலைக்க ஊத்துறேன். ஏன் குளிக்கலையா? இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல் தடவை மூளைக்கு வேலை கொடுத்திருக்கேன்.
ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன ஆகும்? ஐயோ நன்றி தலைவா. இன்னும் என்னென்ன நடக்க போகுது பார். ஹலோ அப்படியே என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய் எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணும் இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலயும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா உன்னை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்கிட்ட கல்யாணம்? போடா. கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னான். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவே. கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாக்கிய தம்பி காப்பாத்து, அடிய காப்பாத்துக்கடே. ஐயா விட்டுட்டு போயிட்டாலே நடாத்துல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? ஐயா ஏதாவது கொண்டு போகணுமே. தெரியல. சரியாமா சவிக்கமா? இருக்கேன்ப்பா. எங்கடா போற? அக்கா வீட்டுக்கு. சுந்தரி, அக்கா மகா சுந்தரி. ஓ இங்க இருக்கியா? என்னம்மா சவிக்கமா? சுந்தரி அனுமாமா நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவசரப்படுறியே, எல்லாம் நீ செய்யற வேலை. டேய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கான். நான் அதுக்கும் நீங்க வரல. நம்ம வீட்டுல புடமை காய்ச்சிருச்சு, முதல் காய் அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்கா. பாவக்கா பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய. அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான். செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பான். போயிரியா? எந்த உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு பூசணிக்கு அமைக்கிறக்க. ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா எல்லாரும் பாக்குறாங்க, வெளியில வந்து காசு கொடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல, என் சின்ன இதன் இல்லடா. ஆக அது உன் வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ
எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்நேரம் குடிசையே சாய்ந்திருக்கும். திருட்டு ராஸ்கோ. ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்தேன். தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உரம் வச்சுட்டு வந்த உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்து அடிச்சு எறிமே. ஆமா ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வெண்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.